Hello guys, welcome back to my channel Simply with Viji. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா சூப்பரான நார்த் இந்தியன் டிஷ் பன்னீர் டிக்கா மசாலா தான் எப்படி பண்றதுன்றதை பார்க்க போறோம். பன்னீர் டிக்கா மசாலா எப்படி பண்றதுன்றதை வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலுக்கு இப்போதான் நீங்க புதுசா வந்திருக்கீங்கன்னா please do subscribe to my channel Simply with Viji. இருக்க பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நான் அப்போல்லாம் வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறேனோ அப்போல்லாம் உங்களுக்கு அது வரும். ஸோ நீங்கள் மிஸ் பண்ணாத பார்க்க முடியும். ஸோ இப்போ அந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்றதை வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். லெட்ஸ் கோ இன்டு தி வீடியோ. இந்த பன்னீர் டிக்கா செய்யறதுக்காக பன்னீர் க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ரெட் சில்லி பவுடர், கொரியாண்டர் பவுடர், கசூரி மேத்தி, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், கரம் மசாலா, cumin powder, oil, lemon, salt and தயிர். ஒரு மிக்சிங் பவுலில் நம்ம எடுத்து வச்சிருக்க கர்ட் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக plain red chilli powder, coriander powder, cumin powder சும்மா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. கசூரி மேத்தி கொஞ்சம் க்ரஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், சும்மா கொஞ்சமாக கரம் மசாலா, லெமன் கொஞ்சம் பிழிஞ்சு விட்டுக்கலாம், சால்ட் கொஞ்சம். ஸோ இது எல்லாத்தையும் போட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மிக்ஸில் நம்ம வச்சுருக்க பன்னீரெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு மேரினேட் பண்ணி ஒரு 10 to 15 மினிட்ஸ் மேரினேஷனில் வைக்கலாம். ஸோ இந்த மசாலா இதில் நல்லா கோட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் வந்து இது ஊறட்டும். இது கொஞ்ச நேரம் ஊறட்டும். ஸோ பேன் காஞ்ச உடனே ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் ஆஃப் ஆயில் விடலாம். இதில் வந்து நான் ஒரு 2 ஆனியன்ஸ் வச்சுருக்கேன் கட் பண்ணி. ஸோ அதை ஆட் பண்ணிக்கலாம். 3 க்ரீன் சில்லி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுக்கலாம். ஒரு 10 கேஷ்யூஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதே இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ப்ரௌன் கலராக வதங்கிடுச்சு. நம்ம இதில் இப்போ கொஞ்சம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ரெட் சில்லி பவுடர், சும்மா கொரியாண்டர் பவுடர், சிம்மில் வச்சுக்கோங்க, மஞ்சத்தூள் கொஞ்சமாக சால்ட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1/4 ஸ்பூன் கரம் மசாலா. இது ஒரு 2 மினிட்ஸ் வதக்கிட்டு 2 பெரிய டொமேட்டோஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 4 மினிட்ஸ் குக் ஆகட்டும். மீன்வைல் நம்ம வந்து இந்த பன்னீர் டிக்காவை வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். கொஞ்சமாக பேனில் ஆயில் விட்டுட்டு ஸோ பன்னீர் அது மாதிரி ப்ளேஸ் பண்ணிடலாம். இந்த மிக்சர் இருக்குல்ல, அதை நம்ம இந்த கிரேவிலேயே ஆட் பண்ணிடலாம். கேர்ஃபுல்லாக நல்லா ஃப்ளிப் பண்ணிக்கலாம், உடஞ்சிடாமல். இந்த மிக்ஸி ரெடி ஆயிடுச்சு. இது கம்ப்ளீட்டாக கூல் டவுன் ஆனோன்னா இதை வந்து அரைச்சி பேஸ்ட்டாக ஆக்கி எடுத்துக்கலாம். பன்னீரும் குக் ஆகிடுச்சு. மிக்ஸ் நல்லா கூல் டவுன் ஆகிடுச்சு. இதை நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு கிரைண்ட் பண்ணிக்கலாம். அதே பேனை வச்சுட்டு இந்த கிரைண்ட் பண்ண மிக்சரை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு 2 மினிட்ஸ் பாயில் ஆகட்டும். ஆயில் நல்லா செப்பரேட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சமாக கசூரி மேத்தி கையில் எடுத்து இது க்ரஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பன்னீர் டிக்காவை எடுத்து இதை ஆட் பண்ணிக்கலாம்.
ஸோ இது வந்து 2 to 3 minutes கொதிக்கட்டும். தென் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ்வை. பன்னீர் டிக்கா இஸ் ரெடி. சூப்பர் எம்மியாக பன்னீர் டிக்கா மசாலா ரெடி ஆகிடுச்சு. சப்பாத்தி கூட, நான் கூட, ஒயிட் ரைஸ் கூட சூப்பராக இருக்கும். ஃபுல் ஆஃப் கைண்ட் ஆஃப் ரைஸ் வெரைட்டிஸ்க்கு. ஸோ சூப்பர் எம்மியான பன்னீர் டிக்கா மசாலா. உங்களுக்கு இந்த பன்னீர் டிக்கா மசாலா ரெசிபி வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சூப்பர் எம்மியாக டேஸ்டியராக வந்திருக்கு. ஸோ பண்ணுறதும் ரொம்ப ஈஸி, ஆனால் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்னொரு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் டு மை சேனல் சிம்பிளி வித் விஜி. I see you guys in the next video. Until then, stay safe and be positive. Bye.